4ஆம் இடத்தை வச்சு தாயா வீடு வாசல் பூமி சொத்து சுக பாக்கியங்கள் எல்லாம் சொல்ல முடியும். அப்ப 4க்கு அதிபதியான சந்திர தசை வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, சுபர்களுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு யோகநாதனாக இருந்தாலும் சரி, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மத்தியம வயதிலே ஒரு 30லிருந்து 40 வயதுக்குள்ள சின்ன வயதுல பெரிய சாதனைய, சார் எங்க தாத்தா வீடு கட்டல, எங்க அப்பா வீடு கட்டல, எங்க பாரம்பரியத்துல யாரும் படிக்கல, ஆனா நான் வெளிநாடு போயிட்டேன். கடகம் என்பது சரராசி, நான் வெளிநாடு வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது வெளிநாடு வந்து சில தயக்கம் இருந்தது ஊருக்கு போயிடலாமோன்னு நினைக்கிறேன். அது சின்ன தசா புத்தின்னு சொல்றாங்க. சந்திர திசை 10 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது புத்திகள் நடக்கும் இல்லையா? ஒரு கேது புத்தி நடக்கும், ஒரு ராகு பகவானுடைய புத்தி நடக்கும், ஒரு சனீஸ்வரனுடைய புத்தி நடக்கும், சந்திர பகவானுக்கு பகை கிரகங்களுடைய புத்தி நடக்கும் போது சில மாதங்கள் கவனமா இருக்கும், தடுமாற்றங்கள் வரும், மன தடுமாற்றங்கள் வரும், இருப்போமா போயிடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் நீங்க தாக்கு பிடித்து இருந்துட்டீங்க. ஏன்னா உங்க ராசியாதிபதி செவ்வாய்க்கு சந்திரன் நட்பு கிரகம் 2 சேரும் போது நல்ல யோகங்கள் எல்லாம் கிடைக்குது. சசமங்கல யோகம், சசிமங்கல யோகம் எல்லாம் சொல்றாங்க.